நல்லா பரப்பா கொடுத்த மரக்கா தாண்டா செம்பகுளம் திருப்பி கொடுத்தேனடா வாங்கி போனா கொடுத்த மரக்கா தாண்டா செம்பகுளம் திருப்பி கொடுத்தே வாங்கி கொள்ள கொடுத்த மரக்கா தாண்டா செம்பகுளம் திருப்பி கொடுத்தேனடா வாங்கி போடா கொடுத்த மரக்கா தாண்டா செம்பகுளம் திருப்பி கொடுத்தே வாங்கி போடா ஆனா ஊராறு சொத்துக்கு நான் செம்பகுளம் பேராசப்பட்டதில்லே வாங்கி போடா ஊராறு சொத்துக்கு தான் செம்பகுளம் பேராசப்பட்டதில்லே செம்பகுளம் ஆனா அடுத்தவன் சொத்துக்கு நான் செம்பகுளம் ஆசைப்பட்டதில்லே வாங்கி போடா அடுத்தவன் சொத்துக்கு தான் செம்பகுளம் ஆசையும் பட்டதில்லே செம்பகுளம் ஆசைப்பட்டதில்லை வாங்கி போடா சம்பவம் ஊராறு சொத்துக்கு நான் பேராசைப்பட்டதில்லப்பா அடுத்தவன் சொத்துக்கு நான் ஆசைப்பட்டதில்லப்பா ஐயா ஓ மறக்காத்த ஐயா நல்லா பாரியா ஐயா கொடுத்த மரக்களை தானே திருப்பி கொடுத்தீங்க நாம் கொடுத்த மரக்களை தானே திருப்பி கொடுத்தீங்க நாம் கொடுத்த மரக்கா தானே திருப்பி கொடுத்தீங்களா கொடுத்த மரக்கா தானே திருப்பி கொடுத்தீங்களா ஊராறு சொத்துக்கிட்டே பேராசைப்பட்டவன் அண்ணன் போலா ஊராறு சொத்துக்கிட்டே பேராசைப்பட்டவன் அண்ணன் கொடுத்த மரக்களை பொன்னாண்டவர் இங்கே கொண்டு வந்து தந்திடணும் பொன்னாண்டவா போலா கொண்டு வந்து தந்திடணும் பொன்னாண்டவா ஐயா அப்படி என்றால் ஐயா என் தம்பி தங்கையெல்லாம் சொன்னார்களே அண்ணா செம்போலத்தை நம்பாதே அரமனையில சேர்க்காதே நம்ம குடும்பம் அழிய போகுது அண்ணா ஒரு விட்டு ஒரு பிரிக்க போது சொன்னார்களே அப்பா அதையெல்லாம் மீறி அரமனையில தங்க வச்சனப்பா ஐயா என் தம்பி தங்கச்சி சொன்னதெல்லாம் உண்மையா போச்சு நான் என்ன செய்வேன் தம்பியா சொன்ன சொல்லோ செம்பகுளம் தானே பழித்ததடா என்ன செய்வேன் சொன்ன சொல்லு செம்பகுளம் அறிவழிச்சதடா செம்பகுளம் ஆனா தங்கையா சொன்ன சொல்லோ செம்பகுளம் தானே பழித்ததடா என்ன செய்வேன் சொன்ன சொல்லு செம்பகுளம் அறிவழித்ததடா செம்பகுளம் தானே பழித்ததடா என்ன செய்வேன் ஐயா என் தம்பி தங்கை சொன்னதெல்லாம் உண்மையா போச்சப்பா ஐயா ஐயா செம்பகுளம் நல்லா பாருப்பா நீ கொடுத்த மரக்காலத்தாப்பா நான் கொடுப்பது ஐயா 12,000 தலைமுறை தங்க மரக்கால் சுவாமி நீ அரமனையில 1008 மரக்கா இருக்கும் போது ஓ மரக்காலுக்கு நான் ஆசைப்படுவேனாப்பா ஐயா நான் ஆசைப்பட மாட்டேன் சாமி ஐயா. நான் கொடுத்த மரக்காலை கொடுத்து விட்டீங்கனால் போதும் சாமி நான் கொடுத்த மரக்காலை கொடுத்து சரி அப்படி ஒரு வேலை என் மேல நம்பிக்கை இல்லைனா ஐயா அதோ தெரிகிறது பார்த்தாயா காளியார் கோவிலிலே செம்பகுளம் நிர்ணயம் செய்து தாரே வாங்கி போடா காளியார் கோவிலிலே செம்பகுளம் சத்தியம் செய்து தானே செம்பகுளம் ஆனா காளியார் கோவிலிலே செம்பகுளம் நிர்ணயம் செய்து தாரே வாங்கி போடா காளியார் கோவிலிலே செம்பகுளம் சத்தியமும் செய்து தானே செம்பகுளம் நிர்ணயம் செய்து தாரே வாங்கி போடா காளியார் கோவிலை சத்தியம் செய்திருக்கிறேன் அப்பொழுதாவது உன் மரக்காலை வாங்கி செல் செம்பகுளம் பின்னாடவரே காளியார் கோவிலில் நீங்கள் நிர்ணயம் செய்தாரீர்கள் ஆமாம் காளியார் கோவில் என்றால் அது உங்கள் எல்கையில் உள்ள தெய்வம் ஆமா உங்கள் வரம் தான் நியாயம் பேசும் ஐயா என் வரம் பேசாத சுவாமி செம்பா இல்ல சாமி நான் கொடுத்த மரக்காலை டேய் செம்பா பெரியாடவரே தெய்வம்னா எல்லாத்துக்கும் பொதுவானதுப்பா இல்ல சாமி உங்க எல்கைக்குள் உள்ள இருக்குது அதாவது உங்க வரம் தான் நியாயம் பேசும் அட பாவி சண்டாளா பெரியாடவரே இப்படி எல்லாம் நீ பொய் சொல்லுவான்னு இல்லை தெரிஞ்ச சாமி. சாமியில் சேர்த்திருக்க மாட்டேனே ஐயோ என் தங்கச்சி சொன்னதெல்லாம் மீறி சேர்த்தனே நான் என்ன செய்வேன் ஐயா ஆனா அந்த தெய்வம் தான் வேண்டாம் அதுவோ தெரிகிறது பார்த்தாயா தூண்டியார் கோவிலிலே செய்துதாரே வாங்கி போடா கோவிலிலே செம்பகுளம் சத்தியம் செய்து தானே வாங்கி போனா தூண்டியார் கோவிலிலே
தூண்டியான் கோவிலிலே சத்தியம் செய்திருக்கிறேன். அப்பொழுது அது உன் மரக்கலை வாங்கி செல் செம்பகுலம். பெரியானவரே, ஐயா தூண்டியான் கோயில் என்றால் அது உங்ககிட்ட கட்டப்பட்ட தெய்வம். அம்மா உங்கள் பரம் தான் நியாயம் பேசும். என் பரம் பேசாத சுவாமி, பேசவே பேசாத சுவாமி. சண்டாளா செம்பகுலம் பெரியானவரே, சுத்துக்கு சுத்து வேல் இருக்குதாப்பா, நாளாப்பா நாட்டி வச்சு. ஐயா இல்லை சாமி. யாரெல்லாம் வேண்டி அந்த தூண்டி கருப்பு அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்குறாரோ எங்கெங்க இருந்தெல்லாம் வர்றாங்கப்பா. பெரியானவரே, உனக்கு கேட்காதா? இவ எங்கெங்க இருந்தாலும் வர்றாங்க. அங்கே வந்துடுதா இங்கே வராங்க, இங்கே வந்துடுதா அங்கே போகிறாங்க. அது என் பரம் பேசுமா சாமி? உங்கள் பரம் தான் நியாயம் பேசும். அப்படி சந்தேகமாக இருந்தால் என்னுடைய தங்கம் நல்ல மரங்களை போட்டு. அந்த தெய்வம் தான் வேண்டாம் ஐயா. கடைசியா சொல்றேன், மீனாட்சி கோவிலிலே இரணையும் செய்து தாரே வாங்கி போடா. மீனாட்சி கோவிலிலே செம்பகுளம் சத்தியம் செய்து தாரே வாங்கி போடா. மீனாட்சி கோவிலிலே செம்பகுளம் இரணையும் செய்து தாரே வாங்கி போடா. மீனாட்சி கோவிலிலே செம்பகுளம் சத்தியம் செய்து தாரே வாங்கி போடா. ஆடாடு இரணையும் செய்து தாரே வாங்கி போடா. மீனாட்சி பெரியானவரே, மீனாட்சி கோவிலிலே சத்தியம் செய்திருக்கிறேன் செம்பகுளம். அப்பொழுது அருண் மரக்காலை வாங்கி செல். இந்த நாடக நடிகர்களுக்கு ஒரு 10 டீ வாங்கிட்டு வாங்க பாவம், பக்கம் மேலக்காரர்கள்லாம். இந்த வாங்கிட்டு நீங்கள் மட்டும் வாங்கி வாங்கி குடிக்காதீங்க பாவம். இந்த பெட்டிக்கார பையன்லாம் தம்பி சின்ன பையன் ஆமா, பாவம் 8-10க்கெல்லாம் வந்து உட்காந்து ஹார்மோனியம் வாசிக்கிற அந்த பையன் ஏற்கனவே 3 பொண்டாட்டி பாவம் அந்த பையனுக்கு. அதனால் கொஞ்சம் டீ இருந்தால் வாங்கி கொடுங்க. செம்பகுல ஆசாரி விடிய விடிய உழைக்கிறார், அவருக்கு டீ வாங்கி கொடுங்க பாவம், நல்ல மனசு. பொய் சொல்லாதவன், எந்த குடியும் கெடுக்காதவன் செம்பகுலம். அவனுக்காவது இறக்கப்பட்டு டீ வாங்கி கொடுக்கக்கூடாதா? ஐயா செம்பா, பெரியானவரே, இந்த மீனாட்சி கோயிலாக சத்தியம் செஞ்சார், அங்கேயாவது வாங்கியப்பா. சாமி பெரியானவரே, மீனாட்சி கோயில் என்றால் அது நெல் நாட்டில் வளநாடு தான் அந்த இருக்கிறது. வளநாட்டு கோயில் தான் இருக்கிறது அந்த மீனாட்சி கோயில். சரி, உங்களுடைய பேரும் நெல் நாட்டு பொன்னசங்கர். ஆமாம். அதனால உங்களுக்கு உரிமைப்பட்ட எல்லா தெய்வத்தோட உரிமைப்பட்ட தெய்வம் மீனாட்சி. ஐயா, அதனால உங்கள் பரம் தான் நியாயம் பேசும். மீனாட்சி தெய்வம்னா என்பதை பேசவே பேசாத சுவாமி. ஒரு ஈரம்பு குளத்துறாக நினைக்காதப்பா நான். ஐயா, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலன்னு நினைக்கிறவன் நான். சரிங்க சுவாமி. எனக்கு கள்ளங்கப்படம் தெரியாதுப்பா, நான் யதார்த்தமான குணமப்பா. ஐயா, கள்ளங்கப்படமாக வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் நான் அப்படிப்பட்டவன் இல்லைப்பா, யதார்த்தவாதி. ஐயா, என்னையவா நீ தப்பா இட போடுற? செம்பகுலம், பெரியானவரே, சின்ன வயசில் உன் வாழ்க்கையை நினச்சி பாருப்பா. உன் ஆத்தா மாறுவுள்ள பால் இல்லாதப்போ வயிற்று பசையால் கற்றுக்கிட்டு இருந்தேன். சரிங்க சார். உங்கள் அம்மா மாணிக்க தட்டாத்தி ஓடி வந்து, பொண்ணாண்டவா என் பிள்ளை பசியில் கத்துறான், சரிங்க. என் பிள்ளைய வளர்க்கணும்னு உங்கள் அம்மா கேட்ட பொழுது இருக்கலாம். அந்த காராம் பசுவை ஓட்டி கொடுத்து உங்கள் அம்மா கிட்ட சொல்லி, செம்பகுலா நீ எப்படியாவது உன் பிள்ளைய வளமான்னு சொன்னேன். சரி. ஏப்பா, அதுக்கு காட்டுற நன்றி கடனா நீ? அதற்காக நீங்க எப்படி நான் கொடுத்த தங்க மரங்களை கொடுத்து விட்டு நான் புளியம் கூட பொத்த மரங்களை கொடுப்பீங்க, நான் வாங்கிட்டு போகணுமா சாமி? என்கிட்ட இல்லாத சொத்தா? இல்லை சாமி. என்கிட்ட இல்லாத பணமா? இருக்குது. என்கிட்ட இல்லாத மரக்காலா? ஏழை வயிற்றுல தான் அடிக்கணுமா சுவாமி? அடப்பாவி, என் தங்கச்சி சொல்லுச்சு, நான் அன்னைக்கே கனவு வந்தேன் இந்த கம்மாளனை சேர்க்காதன்னு சொல்லுச்சு. ஆனால் என் தங்க எல்லாம் சொன்னதை மீறி சேர்த்தம் பத்தியா, நீ நல்லா நன்றி கிடச்சிது. ஐயா, இப்போ நான் என்னதான் செய்யணும்? எல்லா கோயிலையும் சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ மறக்கிறேன். இப்போ நான் எங்கே சத்தியம் செஞ்சா நான் மரக்கலை வாங்கிக்குவேன்? நான் சொல்கிற கோயிலில் நீ சத்தியம் செய்து கொடுத்தா நான் மரக்கலை எடுத்து சொல்லுவேன். எங்கே? தீந்து பொன்மலனாலும் தீரனே சொன்ன கேளா மடிந்ததோர் வெள்ளாங்குளம் வந்து எனக்காகவேதான் உட்குடுமி வாய்ந்து பிறக்குடுமி வந்தீர்களா. நீங்கள் செய்யும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வேன் ஐயா, ஐயா, ஐயா. வெள்ளாங்குளத்தில் வர வேண்டும். ஆமா சுவாமி. 7 உளுமி, எங்கே கல் குளுமி. ஆமா சுவாமி.
அந்த 7 குழுமைக்கு நடுவில் வெங்கை கல்குழுமி இருக்கிறது. ஆமா அந்த வெங்கை கல்குழுமிலிருந்து நிர்ணயம் செய்து கொடுத்தால் மரக்காலை வாங்கிச் செல்கிறேன்னு சொல்லுகிறார். ஆமா சுவாமி. சரி தம்பி, ஆ நீ எதற்காக வந்தாயோ அந்த காரியம் சரியான முறையில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. பரவாயில்லை தம்பி, கொஞ்ச நேரம் சரிங்க சாமி. இந்த அரண்மனையில் அமர்ந்திரு. என் வீரபாகத்தில் பயணம் சொல்லி வருகிறேன். சரிங்க சாமி. என் தம்பி சின்னையாடம் சொன்னால் உன்னை கண்டிப்பாக கொண்டு விடுவான். சரிங்க சாமி. திருடன் என்ற திருட பட்டம் கட்டிவிட்டாய். சரி. கொலைகார பட்டம் எனக்கு ஏற்பட வேண்டாம். அதனால் நீ அரண்மனையிலே ஓய்வெடுத்துக்கொள். நான் கொஞ்ச நேரம் எனக்கு காலதாமதம் கொடு, நான் உன்னுடன் வருகிறேன். அப்படியே ஆகட்டும் சுவாமி. ஆகட்டும் தாயே, என் நாடு ஆரம்பத்தின் நாட்டை கிளஞ்சும் நல்லதங்கை, நீ சொன்னதெல்லாம் மறந்தேன். எனக்கு தண்டனை கிடைத்து விட்டது தாய். என்ன செய்வது? வேறு வழி இல்லை. வீரபாகவனம் சொல்லிவிட்டு நம்மளை சத்தியம் செல்ல வேண்டும். யாரெங்கே? எனது வீரபாக சாமுகனை நான் அழைத்ததாக அழைத்து வாருங்கள், பார்க்கலாம். ஆண்டவர் அழைப்பை கேட்டு ஆண்டவர் அழைப்பை கேட்டு அன்புடன் வீரபாகி என்னதான் விவரம் என்று போகன் எழுதவை கேட்கலானா. ஆண்டவரே சாமி அடிய சரணமே வீரபோகன் சாமி அடிய சரணமே வீரபோகன் ஐயா பகண்ட பண்டன கண்டன வீரபோகன் ஐயா என்ன ஏழை திட்ட விவரங்கள் கூறணும் சாமியாரே, சொல்ல வேணும் சாமிதானே சாமியாரே. நான் அரண்மனை இருக்கும்போது எனது பெரியாண்டவர் அழைத்ததாக அஸ்தானம் கூறினான். என்னவென்று தெரியவில்லை. இதோ சென்று பார்க்க வேண்டும். சரண சரணம் ஐயா தாழ்வடிந்தேன் உங்கள் பாதம். சரணோ சரணோ ஐயா தாழ்வடிந்தே சரணோ. பொறுமை பொறுத்தவரே புண்ணியரே சரணம் ஐயா. பொறுமை பொறுத்தவரே புண்ணியரே சரணம் ஐயா. கோபமுள்ள சின்னையார்க்கும் கோடி கோடி சரணம் ஐயா. கோபமுள்ள சின்னையார்க்கு கோடி கோடி சரணம் ஐயா. பத்தினியா நல்லதங்கால் பாம்புடனே சரணம் ஐயா. உத்தமி நல்லதங்கால் பகுடனே சரணம் ஐயா. உத்தமியா நல்லதங்கால் ஓடி வந்த சரணம் ஐயா. உத்தமிய நல்லதங்கா ஓடி வாரி சரணம் ஐயா. அத்தை பிள்ளை அத்தானுக்கும் அன்புடனே சரணம் ஐயா. அத்தா பிள்ளை அத்தாவுக்கும் அன்புடனே சரணம் ஐயா. யானைப்படை சேனைக்கெல்லாம் கும்பிட்டனே சரணம் ஐயா. யானைப்படை சேனைக்கெல்லாம் கும்பிட்டனே சரணம் ஐயா. குதிரைப்படை தொல்லைக்கெல்லாம் கும்பிட்டனே சரணம் ஐயா. குதிரைப்படை சேனைக்கெல்லாம் கும்பிட்டனே சரணம் ஐயா. சரணோ சரணோ சாமி தாழ்வடிந்தே சரணம். ஆண்டவரே, இதோ காரான் பறிச்சுப்பட்ட கல்கொடிய வீரபோக சாமுகன் சரணம் சரணம் ஆண்டவரே. ஆண்டவரே வீரபாக, தாங்களுக்கு என்றைக்கும் செந்தாமரை புஷ்பம் போல் இருக்கக்கூடிய முகம் இன்று வாட்டமா இருக்க காரணம் என்ன? என்ன நடந்தது? எடுத்து கூறுங்கள் ஆண்டவரே. போகா ஆண்டவரே, என்ன நடந்தது என்று சொல்கிறேன், கேளப்பா. எனக்கு ஒரே கேள். சாதிகார பாவி கூட வீரபோகா சத்தியமோ போரே நடா வீரபோகா. அதிகாரே பாவி கூட வீரபோகானா சத்தியமோ செய்தேனையா வீரபோகா. போகாதாரி சத்தியமோ வீரபோகா ஆண்டுடனே போரே நடா வீரபோகா. அதிகாரே சத்தியமோ வீரபோகானா சத்தியமோ செய்தேனடா வீரபோகா. ஐயா வெள்ளாங்கூலத்தூர் சென்று வீரபோகா சத்தியமோ போரேனப்பா வீரபோகா. வெள்ளாங்குளத்திலேயோ வீரபோகானா
கொடடா வீரபோகா போய் வருவேன் வெள்ளா குலம் வீரபோகா உறவழி மேலே வீரபோகா பத்தியமோ செய்து வாரே வீரபோகா சத்தியமோ வீரபோகா ஆண்டவரே ஜெகஜோல ராஜனுக்கு பொன்னாலே பொன்முறக்கால் மரணத்துக்கு ஒரு முறை கொண்டு போத வழக்கம் என்று செம்பகோல் ஆசாரி அரண்மனைக்கு பக்கத்திலே வந்தான். ஆண்டவா, பொழுது அஸ்தமாகி விட்டது, இன்று ஒரு இரவு தங்கி விட்டு விடிய காலம் சொல்கிறேன். இந்த மரக்காலை வாங்கி தங்கள் அரண்மனையிலே வையுங்கள் ஆண்டவா என்று சொன்னான். மரக்காலை வாங்கி வைத்தேன். விடிய காலம் அந்த மரக்காலை கொடுத்தவுடன் என் மரக்காலை இல்லை என்று வாதாடி வழக்காடி என்னை வெள்ளா குளத்திற்கு சத்தியத்தை கலைக்கிறடப்பா, எனக்கு போக விடை கொடுத்து அனுப்பு, வீரவாக போக விடை கொடுத்து அனுப்பு. ஆண்டவரே ஐயா, சதிகார தட்டான் இந்த நெல்லுவநாட்டு கோட்டைக்கு வந்து தாங்கள் கையில் மரக்காலை ஒன்று கொடுத்து, ஆமாம், அது கொட்ட மரக்காய் இல்லை பொத்த மரக்கு என்று சொல்லிவிட்டானா? தாங்கள் சத்தியத்துக்கு போக வேண்டுமா? ஆண்டவரே, தம்பி, இந்த வீரபோக சாமிகள் இருக்கும்போது நீங்கள் சத்தியம் செல்வதா? வேண்டாம் ஐயா, நீ செய்யும் சத்தியம் நான் செய்து வாரனே ஆண்டவரே. நீ செய்யும் சத்தியம் நானே செய்து வாரே ஆண்டவனே. ஐயா கம்மால சத்தியம் கண்ணமாய் போய் வாரே சாமியாரே. தண்டான சத்தியம் தட்டாமல் போய் வாரே சாமியாரே. ஐயா பொய்யான சத்தியம் பொறுமையாய் போய் வாரே சாமியாரே. போய் வாரே சாமியாரே. ஐயா போக விடை தாரும் பொறுமையாய் போய் வாரே சாமியாரே. சத்தியம் கையேம வைவாரே சாமியாரே.